அன்பர்களே, இன்றைய பயனுள்ள பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து இந்த மாவு சுருட்டல், இலைச்சுருட்டல், இந்த மாவு பூச்சிகள் உள்ள இலையில சுருட்டி இருக்கும். இந்த நோய் வந்து கூடுதலாக இந்த சம்மர் காலங்களில் செடிகளுக்கு வரும். கூடுதலாக தாக்கக்கூடிய செடி வந்து இந்த வேலி இலைகள். இந்த வேலி இலைகளை தான் அதிகமாக வந்து இந்த நோய் தாக்கும். இந்த வேலி இலைகளில் நோய்வாய்ப்பட்ட இடங்களை நீங்கள் கைகளினால் வந்து அந்த இலைகளை நுள்ளி நுள்ளி எடுத்துருங்க. ஏன்னா மற்ற இலைகளுக்கு இது பரவாமல் இருக்கும்படியாக இது நுள்ளி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வீட்டிலேயே இந்த மருந்தை தயாரிக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு சின்ன கரண்டியால் வந்து ஒரு கரண்டி இந்த ஒளிவெண்ணையும், ஒரு கரண்டி இந்த பாத்திரம் கழுவுற மருந்து இருக்குது தானே, அந்த பாத்திரம் கழுவுற லிக்விட், அதில் ஒரு கரண்டியும் நீங்கள் 2யும் கலந்து இந்த தண்ணியில் கலந்து போட்டு நல்லா குலுக்கி போட்டு இந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எந்தெந்த செடிகளில் மாவு தொற்றி இருக்குதோ, பூச்சி தொல்லை இருக்குதோ அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிக்க வேணும். அது எப்படி அடிக்க வேணும்னு சொல்லி சொன்னால், நல்லா வந்து வெயில் தாழ வேணும். வெயில் தாண்டி வெயில் போனதுக்கு பிறகு ஒரு 6 மணிக்கு 6:30 மணி 7 மணி, ஏன்னா இங்கே சமர் காலத்தில் வெயில் போகிறது கொஞ்சம் 8 9 மணி ஆகும். யூரோப்புகளில் சில நேரம் நடு உச்சியில் நிற்கும் சூரியன். பாருங்கள் வெயில் எப்படி தாண்டு போகுதுண்டு. வெயில் தாண்டு போனதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு இந்த ஸ்ப்ரேயை வந்து எல்லா செடிகளுக்கும் அடியுங்க. இதை வந்து தயாரிச்சும் வருது. ஃப்ரெஞ்சில் வந்து இது சவோன் நுவார்ன்னு சொல்லுவினா, இந்த சவோன் நுவார்ன்னு சொல்லி எல்லா கடைகளிலும் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த மருந்து இருக்குது. இந்த சவோன் நுவார் இப்படித்தான் செய்யணும். இதை வந்து நீங்கள் வந்து கிழமையில் ஒரு நாளைக்கு அடித்து விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் செடிகளில் இருக்கிற எல்லா பூச்சி தொல்லையும் வந்து போயிடும். நீங்களும் உங்களோட வீடுகளில் வந்து இந்த மாவு தொற்று பூச்சி தாக்கல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் கடையிலையும் விற்கணும். இந்த சவோன் நுவார்ன்னு சொல்லி தயாரித்து வருகுது. நீங்களும் உங்களோட வீடுகளில் வந்து இந்த லிக்விட்டை நீங்கள் வந்து தயாரித்து போட்டு உங்களோட செடிகளுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பிறகு செடி வந்து நல்ல செழிப்பாக வளரும். இந்த தொற்று நோய் இராதபடிக்கு நீங்கள் இந்த செடிகளை பாதுகாக்கலாம். நீங்களும் இவைகளை செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.